யெகோவாயுடைய பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, இன்றைய தினம் ஒரு எடுத்துக்காட்டோட தொடங்குறேன். இலையுதிர் காலத்தில் மரங்களில் இலைகள் உதிர்ந்து இலைகள் அற்று பூ இல்லாமல் கனி இல்லாமல் அவை பட்ட மரம் போல காட்சியளிக்கும். அப்போது அந்த மரம் இனி அவ்வளவுதான் அப்படி நினைக்க மாட்டோம் தானே? ஏன்னா அந்த இலையுதிர் காலம் முடியும் போது அந்த மரம் தளிர்விட்டு பூ பூத்து கனி கொடுக்கிற மரங்கள் அழகிய கனிகளோடு காட்சியளிக்கும். இதை எதற்காக சொல்கிறேன் புரியுதா? பிரியமானவர்களே, ஆண்டவர் கரத்தில் இருக்கிற நமது வாழ்க்கையும் அப்படிதான். அவரை நம்பி அவர் மேலே வாஞ்சியாக இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கடிகள் வரும்போது நீங்கள் உங்களை பட்ட மரமாக நினைக்காதீங்க, இலையுதிர் கால மரமாக நினைங்க. உங்கள் வளர்ச்சி மிகுந்த நன்மைக்கானது. ஏன்னா இந்த மாதத்தின் முதல் நாள் ஆண்டவர் தந்திருக்கிற வசனம் புலம்பல் 3:31. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடார். அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. எந்த நிலைமை பிரச்சனைகள்லையும் மனதார சொல்லுங்க, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடார்னு. இன்றைக்கு இலையற்ற மரம் போல தரமற்று தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்ட நிலைமையில நீங்கள் இருக்கலாம். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உயர்த்தும் போது தளிர்விட்டு அழகிய பூக்கள் கனிகளோடு காணப்படும் மரம் போல உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படும். நம் தேவன் உயிருள்ள தேவன். ஒருபோதும் உங்களை அப்படியே விட்டு விடுகிறவர் கிடையாது. உங்கள் தலை உயரும். எனவே ஆண்டவர் என்றென்றைக்கும் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.